பூட்டானில் மலிவு விலை தங்கம் குவியும் வணிகர்கள், ஊருக்கு ஊர் தங்கம் விலை மாறுபடுவது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியர்களை பொறுத்தவரை தங்கம் என்பது அந்தஸ்தின் அடையாளமாகவே கூடவே சேமிப்பும், அது மட்டும் இல்லாமல் மண்ணில் போட்ட காசுக்கும் பொன்னில் போட்ட காசுக்கும் தான் எப்போதுமே மதிப்பு குறையாது அப்படிங்கிறது, கூடிக்கொண்டே போகும் அப்படிங்கிறது நாம் புரிதலாக இருக்கு. ஆனால் அதனால தான் அனைத்து தட்டு மக்களும் தங்கள் வசதிக்கு ஏற்ப தங்கத்தை வாங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்காங்க. ஆனால் அதன் விலையோ பெரும்பாலானவர்களை எட்டாக்கணியாக வைத்திருக்கிறது. திடீர்னு தங்க விலையில கடும் சரிவு என்ற செய்தி வரும், திடீர்னு தங்க விலையில கடும் உயர்வு அப்படிங்கிற செய்தி வரும். இதை பற்றி இப்போ பார்க்கலாம் நம்ம விரிவா. இந்திய மக்கள் தூரம் இருந்தே பார்த்து பெருமூச்சு விட்ட தங்கம் துபாய் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளில் மிக மிக குறைவான விலையில விற்கப்படுதான். இதற்கு முன்பெல்லாம் தங்கம் வாங்குவதென்றால் அனைவரின் குறியும் துபாய் சேரும். ஆனால் சமீப காலமாக துபாய் விட்டுட்டு பூட்டான் பக்கம் திரும்பியிருக்காங்க பெரும் வணிகர்கள். இந்தியாவில் 24 கேரட் தங்கத்தின் விலை 10 கிராமுக்கு 60,500 ரூபாய் அப்படின்னா, பூட்டான்ல இதே தங்கத்தின் விலை வெறும் 43,700 ரூபாய் மட்டும்தான். அதாவது 10 கிராமுக்கு 16,000 முதல் 17,000 ரூபாய் வரை லாபம் கிடைக்குது. அதிலும் பூட்டானில் தங்கம் வாங்குவதற்கு தனியாக வரி கட்டணமோ வளர்ச்சி கட்டணமோ ஜிஎஸ்டியோ எந்த வரியும் கட்ட தேவையில்லை. வெறும் 10 கிராம் 20 கிராம் தங்கம் வாங்குவதற்காக யார் இங்கிருந்து பூட்டான் வர போவாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ நம்ம எல்லாருக்கும் எழலாம். பூட்டான் நாடு என்பது தங்கம் வாங்குவதற்கான சிறந்த நகரம் மட்டுமல்லாமல் சுற்றுலா நகரமாகவும் விளங்குது. சரி, இதுதான் சமயம் அப்படின்னு விரும்புவோர் தங்கத்தை வாங்கி மூட்டை கட்டி வரலாம் அப்படின்னு கிளம்பினா அதுக்கு 3 கட்டளைகள் விதித்திருக்கிறது பூட்டான் அரசு. வரியில்லா கட்டணத்தை வாங்குவதற்கு இந்தியர்கள் முதலில் 1,200 ரூபாய் முதல் 1,800 வரை செலுத்த வேண்டும். 2வது, பூட்டான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா விடுதியில் குறைந்தது ஒரு இரவு தங்க வேண்டும். சுற்றுலா விசாவில் வந்தவர்கள் அமெரிக்க டாலரிலேயே நகைகளை வாங்க வேண்டும் அப்படின்னு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதென்றால் சுற்றுலா விடுதியில் ஒரு நாள் வாடகையாக 40,000 முதல் 50,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டியிருக்கு. தங்கத்தின் விலை குறைவாக இருந்தாலும் அதில் கிடைத்த லாபத்தொகையே நிபந்தனைகளுக்கே செலவழிக்கும் நிலையும் இருப்பதால சாமானிய மக்களுக்கு சாத்தியமா என்பது சந்தேகம்தான். ஆனால் கிலோ கணக்கில் நகை வாங்க காத்திருக்கும் செல்வந்தர்களுக்கு நிச்சயம் பூட்டான் பயணம் ஏற்றத்தையே வழிவகுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. இப்படி நாட்டுக்கு நாடு தங்கத்தின் விலை மாறுவதற்கு தேவை மற்றும் வரி விதிப்பு முறைகள் காரணமா இருக்கு. இந்தியாவிலேயே கூட ஒவ்வொரு நகரங்களிலும் தங்கத்தின் விலையில சற்று மாறுபாடு இருப்பதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்ய இந்தியாவில் ஒரு நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறை கிடையாது. சர்வதேச சந்தை விலையின் நிலவரத்தை பொறுத்தே அன்றைக்கான தங்கத்தின் விலை நிர்ணயம் செய்யப்படுது. அப்படி பார்த்தா எல்லா நகரங்களிலும் தங்கத்தின் விலை ஒரே மாதிரியாக தானே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழலாம். ஆனால் ஒவ்வொரு நகரை பொறுத்தவரையிலும் சில காரணிகளை அடிப்படையாக கொண்டு தங்கத்தின் விலை நிர்ணயம் செய்யப்படுது. சந்தைகளில் கிடைக்கும் மற்ற எல்லா பொருட்களைப் போலவே தங்கத்தின் விலையிலையும் போக்குவரத்து செலவு சேர்க்கப்படுது. இதில் முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை உயர்ந்த பொருள் அப்படிங்கிறதால அதை பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கான செலவு அதிகம். இதனால தங்கத்தை வாடிக்கையாளர்கள் வாங்கும்போது விற்பனை விலையில் போக்குவரத்து செலவும் சேர்க்கப்படுது. ஒவ்வொரு பகுதியிலையும் தங்க நகை வியாபாரிகளுக்கென தனித்தனியாக சங்கங்கள் இருக்கு. இந்த சங்கங்கள் சர்வதேச சந்தை விலை உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் தங்கத்தின் விலையை தினசரி நிர்ணயம் செய்கிறாங்க. இந்த விலை நிர்ணயம் தினசரி 2 முறை செய்யப்படுது. பொதுவா இஓடி எனப்படக்கூடிய முந்தைய நாள் வர்த்தக முடிவில் இருக்கக்கூடிய விலையை பொறுத்து இந்த விலை நிர்ணயம் செய்யப்படுது. அதோடு போக்குவரத்து செலவு உள்ளிட்ட மற்ற செலவுகளை கணக்கிட்டு தம்முடைய நகரங்களில் இது போன்ற சங்கங்கள் தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கிறாங்க. இறக்குமதி செய்யப்படக்கூடிய தங்கத்துக்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரியும் விலை நிர்ணயம் செய்யப்படுவதில் முக்கியமான காரணியாக பார்க்கப்படுது. இறக்குமதி வரி என்பது வெளிநாட்டு பணம் கையிருப்பை பொறுத்து நிர்ணயிக்கப்படுது. இந்த கையிருப்பு குறைகையில தங்கத்துக்கு அதிகமான இறக்குமதி வரி விதிக்கப்படும். அதே நேரம் கையிருப்பு அதிகரித்தால் இறக்குமதி வரி குறையும். சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்தால் தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்வு காணும். அதே நேரம் ரூபாயின் மதிப்பு அதிகரித்தால் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும். சமீப காலமா தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருவதை நம்ம பார்த்துருப்பீங்க. திடீர்னு விலை உயர்வதையும் பின்னர் கணிசமாக குறைவதையும் நம்மால பார்க்க முடியும். இதனால தங்கத்துக்கான சந்தை பேலன்ஸாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும்.